Taste the Daily. JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AIMDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126. எவ்வளோ ஒருத்தி கோயிலுக்கு வர ஆஸ்தானோட கோயிலுக்கு வர்றா வந்தவ நடந்தே சொல்ற சத்தியம். உள்ள இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவன் ஆணுறுப்பில் அடிபட்டு ஆணுறுப்பில் மிளகாய் தூள் இருந்தது. அவனுடைய நுரையீரல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது. அவனுடைய குடல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது. அவன் முகம் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்து இருந்தது. நான் கேட்கிறேன், நீ மனுஷனா சைக்கோ நாய்களடா? நீ மனுஷனா சைக்கோ நாய்களடா? நல்ல ஆத்தாருக்கும் அப்பனுக்கும் மறந்தவன் எஸ்பி சொன்னா என்ன, டிஎஸ்பி சொன்னா என்ன? நீ உள்ளூர்காரன் தானே? அஜித் கஞ்சா வழக்கு, கொக்கைன் வழக்கு, இல்ல பாலியல் வழக்கு, இல்ல போக்சோ வழக்கு, இல்ல ஆத்துமணல கனிம வளத்தை கொள்ளையடிச்ச வழக்கு, ஒரு வழக்கு கூட 28 வயசு வாங்காத ஒரு சின்ன பையன் இளைஞர அப்படி என்னடா உங்களுக்கு வெறி? என்ன வெறி? யாராவது காப்பாத்துவான்னு சொன்ன நகையை நான் எடுக்கலாம். திருப்பி தான் அந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் வேண்டியதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுங்க, கேட்டதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுங்க. அந்த பத்திரகாளியை பின்னாடி வச்சு அவனை எவ்வளவு ஒருத்தன் வந்து 2 பேர் படுக்க போட்டு 2 பேர் தடிமாட்டு பயலுக காலில் இருந்திருக்கான். ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க. அதனால காலில் இருக்காங்க, தலையில ஏறி மிதிச்சிருக்கான். ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கான், செதஞ்சிட்டான். நாய்கள் ஒருத்தர் ராமச்சந்திரன், கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், இந்த சங்கர, ராமசுப்ரம் ஒரு பயல விடக்கூடாது. ஒரு பயல நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா. காக்கி சட்டையும் பேண்டும் போட்டு பெல்ட் போட்டா பெரிய புடிங்கியாடா. என் தாய் பத்திரகாளிக்கு ஒரு சக்தி இருக்கும்னா உங்க எல்லாத்தையும் கருவறுப்பாடா. திருப்புவனம் மடப்புறத்தை சார்ந்த தம்பி அஜித்குமார் அவர்களுடைய மரணத்திற்கு சரியான நீதி விசாரணை வேண்டியும் காவல் நிலைய படுகொலைகளை கண்டித்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற நாம் தமிழ் கட்சியின் உறவுகளுக்கும், இந்த திருப்புவன மண்ணில் மானத்தோடும் அறிவோடும் வீரத்தோடும் வாழ்ந்து வருகிற தமிழ்ச்சாதியின் சொந்தங்களுக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். அஜித்குமார் அவருடைய மரணத்திற்கு யார் காரணம், யாரை கைது செய்ய வேண்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எல்லோரும் பேசினார்கள். இதுவரைக்கும் எத்தனையோ காவல் நிலைய மரணங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், செய்தியாக படித்திருக்கிறோம். கோடிநக்க நமக்கு அஜித்குமாருடைய மரணம் எப்படி நிகழ்ந்தது என்று தெரியாது. நம்ம பார்க்கல, சிசிடிவி எதுவும் இல்ல, வீடியோ காட்சிகள் இல்ல, நம்ம பார்க்கல. தம்பி அஜித்குமார் எப்படி சித்திரவதை செய்யப்பட்டிருப்பார் என்பதை அவருடைய பிரேத பரிசோதனையுடைய முடிவுகள் வெளிவந்தது. அதை பார்த்த நீதிபதி, ஒரு நாடு, ஒரு மாநிலம் தன் குடிமகனை கொன்றுவிட்டது என்று சொன்னார். இந்த வார்த்தை எந்த நீதிபதியும் சர்வசாதாரணமா பதிவு செய்ய மாட்டாங்க. ஆனா நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியன் அவர்கள் அதை பதிவு செய்தார் ஓபன் கோர்ட்ல. எதனால் அவர் பதிவு செஞ்சார்னா, அஜித்குமாருடைய பிரேத பரிசோதனையில உள்காயங்கள் 15, வெளிக்காயங்கள், வலதுகை முட்டுக்கு மேலே ஒரு காயம், வலதுகை மணிக்கட்டுக்கு கீழே ஒரு காயம், வலது பக்க நெற்றியில் சிராய்ப்பு காயம், வலது பக்க கன்னத்தில் சிராய்ப்பு காயம், இடது பக்க காதில் ரத்தம் உறைந்த நிலையில் இருந்தது, இடது புஜத்தில் சிராய்ப்பு காயம், இடது பக்க தோள்பட்டை முழுக்க மூட்டு வரை சுண்டி போயிருந்தது, கன்றி போயிருந்தது, இடது பக்க மூட்டில் சிராய்ப்பு காயங்கள் 4, இடது கை மணிக்கட்டுக்கு மேல் பகுதியில் 3 சிராய்ப்பு காயங்கள், இடது பக்க விரல்கள் அனைத்தும் உள்பக்கம் மடங்கியவாறு இருந்தது, இடது பக்க விழாவில் கன்றிய காயம், இடது கரண்டை காலில் சில சிராய்ப்பு காயங்கள், இடது கரண்டை காலில் சிராய்ப்பு காயம், இடது கை விரல்கள் அனைத்தும் உட்புறமாக மடங்கி போய் விரைப்பாக காணப்பட்டது, இடது பக்க முதுகில் விழா எலும்பில் உள்காயம், கன்றிய காயம், இடது பக்க இடுப்பில் சிராய்ப்பு காயம், வலது பக்க முன்பு முதுகில் சிராய்ப்பு காயம், மோசன் போன நிலையில் இருந்தது, இடது கால் இடது மணிக்கட்டுக்கு மேல் தோல் பிரிந்த நிலையில் இருந்தது, இடது கால் பாதத்துக்கு மேலே சிராய்ப்பு காயம்,
வலது பக்க காலில் உள்பக்கமாக ரத்தம் உறைந்த நிலையில் இருந்தது. வெளியே வந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், வெளியே வராத போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், உள்ள இருந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவன் ஆணுறுப்பில் அடிபட்டு ஆணுறுப்பில் மிளகாய்த்தூள் இருந்தது. அவனுடைய நுரையீரல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது. அவனுடைய குடல் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்திருந்தது. அவன் முகம் முழுக்க மிளகாய் தூளால் நிறைந்து இருந்தது. நான் கேட்கிறேன், நீ மனுஷனா சைக்கோ நாய்களடா? நீ மனுஷனா சைக்கோ நாய்களடா? நல்ல ஆத்தாளுக்கும் அப்பளுக்கும் மறந்தன. எஸ்பி சொன்னா என்ன, டிஎஸ்பி சொன்னா என்ன? நீ உள்ளூர்காரன் தானே. அஜித்குமார் என்ன உனக்கு விரோதியா? அஜித்குமார் உனக்கு விரோதியா? இந்த கண்ணன் என்கிற ஏட்டையாவுக்கோ இல்ல அந்த ராஜாவுக்கோ இல்ல சண்முக அந்த ராமச்சந்திரனுக்கோ இல்ல பிரபுக்கோ ஆனந்துக்கோ அஜித்துக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. அஜித் கஞ்சா வழக்கு, கொக்கைன் வழக்கு, இல்ல பாலியல் வழக்கு, இல்லை போக்சோ வழக்கு, இல்ல ஆத்து மணல கனிம வளத்தை கொள்ளையடிச்ச வழக்கு, ஒரு வழக்கு கூட 28 வயசு வரை வாங்காத ஒரு சின்ன பையன் இளைஞர. அப்படி என்னடா உங்களுக்கு வெறி? என்ன வெறி? என்ன வெறி? எவனோ ஒரு நிக்கிட்டான ஒருத்தி, எவனோ ஒருத்தி கோயிலுக்கு வர்றா, ஆத்தாளோட கோயிலுக்கு வர்றா. வந்தவ நடந்த சொல்ற சத்தியம். கோயிலுக்கு வர்றா 11 மணிக்கு 27ஆம் தேதி. அவ ஆத்தாளுக்கு நடக்க முடியாதான். சிவகாமி கோவையில் இருக்கக்கூடிய தனியார் பாதுகாவலக்கூடிய தம்பி அஜித்குமார் கிட்ட அணுகிறா. ஆத்தால உள்ள கூட்டு போனோம் வீல் சேர்ல வச்சு. இவன் 6000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற பையன் வீல் சேர்ல வச்சு கோயிலுக்குள்ள கூட்டு போறான். கூட்டு போயிட்டு வெளியே வர்றான். வெளியே வந்த உடனே எவ்வளவு தம்பின்னு கேட்கறா. 500 ரூபாய் கொடுங்க காட்டுறான். ஏய், நான் யார் தெரியுமா? என்கிட்ட போய் 500 ரூபாய் கொடுக்க கேட்கிற? எனக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா? ஏக்கா, கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் நான் கூட்டு போயிருக்கிறேன். நாங்க 4-5 பேர் இருக்கிறோம் பசங்க. ஒரு 500 ரூபாய் கொடுக்க. ஏய், என்கிட்ட திமிரா பேசுறியா? உனக்கு என்ன பண்றேன் பாரு அப்படின்னு பேசிருக்கா. நீ யாரா வேணாலும் இருங்க, 500 ரூபாய் கொடுங்க அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிருக்கான். அது நார்மலா நடக்கிறதா. ஒரு 500 ரூபாய் கொடுத்துடுறா. 500 ரூபாய் வாங்கிட்டா உனக்கு என்ன பண்ற பாருடா அடிக்கிறா. நேரா திருப்போணம் காவல் நிலையத்துக்கு வர்றா. வாய்மொழியா கம்ப்ளைண்ட். டேய், இந்த ஆட்சியில என் மீதும் தம்பி இடுமானம் கார்த்திக் மீதும் எங்க சீமான் மீதும் சமூக வலைதளங்களில் எழுதப்பட்ட கேவலமான கருத்துக்களுக்கு திருச்சி, மதுரை, டிஜிபி, டிஐஜி எத்தனை கம்ப்ளைண்ட் எழுதியிருப்போம். ஒரு விசாரணை இல்ல. வாய் மொழியா சொல்றாங்க. வாய் மொழியா சொல்லிட்டு போயிடுறாங்க. நேரம் எங்க இருந்து போன் வருது? இந்த நிக்கிதா டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அடிக்கிறான். டெல்லியில் இருக்கிற ஐஏஎஸ் நேர தலைமைச் செயலகத்துக்கு இன்னொரு ஐஏஎஸ் அடிக்கிறான். அந்த ஐஏஎஸ் நேரா எங்க தலைமை காவலர் தலைவருக்கு அடிக்கிறாங்க. அந்த தலைமை காவல்துறை அதிகாரிகள் இருந்து நேரா திருப்போணம் டிஎஸ்பிக்கு வருது. எஸ்பிக்கு வரல, டிஎஸ்பிக்கு டைரக்டா வருது போனு. இப்போ ஸ்டாலின் நேரா கூட்டு பெரிய கருப்புன்ட்டு சொல்லாம இந்த ஊர்ல இருக்கிற கிளை செயலாட்ட கூட்டு, எப்பா இந்த மாதிரி உங்க ஊருக்கு நான் வர்றேன், நேரம் ஒரு 1000 கொடியை கட்டாம தாலியை வச்சு கூட கொடியை கட்டுவான். கட்டுவான்ல, அதே மாதிரில எவன் வீட்டு தாலி அறுத்தாது கட்டுவான். அதே மாதிரி இந்த டிஎஸ்பிய உயரதிகாரியே பேசிட்டாரு அடுப்படா. அவர் என்ன சொல்லிக்காரு? எப்பா, மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயில்ல அஜித்னு ஒரு பையன் வேலை பார்க்கறான். அவன் 9 பொன் நகை எடுத்திருக்கான். ரெக்கவரி பண்ணுங்கப்பா. இது அவ்வளவுதான். 20 செகண்ட் தான் காலு. ரெக்கவரி பண்ணுங்கப்பா. ரெக்கவரி எப்படி பண்றது? நேரா ஸ்பெஷல் டீம் வருது. மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் தலைமையிலான ஸ்பெஷல் டீம், அங்கீகரிக்கப்படாத அன்அபிஷியல் ஸ்பெஷல் டீம் வருது. அதுல பொதுவா ஒரு ஸ்பெஷல் டீமுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கணும், ஒரு எஸ்ஐ இருக்கணும், ஒரு எஸ்எஸ்ஐ இருக்கணும், அப்புறம் ஏட்டு இருக்கணும், ஒரு காவலர் இருக்கணும். ஆனா மொத்த வெறும் போலீஸ். ஒருத்த மட்டும் ஏட்டு, கண்ணை மட்டும் ஏட்டு. கண்ணன் தலைமையத்து வாரான். 5 பேரு உள்ள இருக்கானுங்க. ராமச்சந்திரங்கிற ஒரு காவலர் வண்டியை ஓட்டுறான். நேரா எங்க பண்றான்? மடப்புறம் கோவில் இருக்கக்கூடிய அந்த அறநிலைத்துறை HRNC அதிகாரி கிட்ட இந்த மாதிரி அஜித்குமார் ஒரு பையன் வேலை பார்க்கறானா, அவங்க கூட்டுவாங்க, ஸ்டேஷன் கூட்டுவாங்க. ஸ்டேஷனுக்கு கொண்டு வராங்க. ஸ்டேஷன்ல நேரா அந்த தனிப்படையில ஒப்படைங்க. 27ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ஒப்படைக்கப்படுறான். 27ஆம் தேதி மாலையிலிருந்து நேரா கால்நடை மருத்துவமனை பக்கத்துல வச்சு அங்க வச்சு அடிக்கிறானுங்க. அப்புறம் கம்மா பக்கத்துல வச்சு அடிக்கிறானுங்க. அப்புறம் ஒரு ஆதி திராவிடருடைய ஹாஸ்டல் அங்க வச்சு அடிக்கிறாங்க. தொடர்ச்சி அடிக்கிறாங்க. அவன் மட்டும் இல்ல, அவன் தம்பி நவீன்குமார் கூட ஒரு 3 பேர் 5 பேரை சேர்த்து வச்சு அடிக்கிறான். அடிச்சுட்டே இருக்கிறான். வழி தாங்கல.
ஒரு நாள் இரவு முழுக்க தண்ணீர் கொடுக்காம உணவு கொடுக்காம அடித்து கொண்டிருக்காம வழி தாங்க முடியல. எல்லாமே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியா இருக்கு. கோவிலுக்கு போனா HRNC அதிகாரிகள் இருப்பாங்க, பக்தர்கள் இருப்பாங்க, பூசாரிமார்கள் இருப்பாங்க, நம்மளை பார்த்து காப்பாத்திடுவாங்க, பத்திரகாளி நம்மளை காப்பாத்திடுவா அப்படின்னு எப்படியாவது சொந்தக்காரன் இருப்பான்டா, எவனாவது ஒருத்தன் பாத்துருவான்டா அப்படின்னு. ஐயா நான் தான் நகை எடுத்தேன், கோயிலுக்கு கூட்டு போங்கயா, நான் காட்டிடுறேன்யா அப்படின்னு இருக்கான். வாடா இப்ப வழிக்கு வந்தியா வாடா. போலீஸ்கார எப்படி பேசுவான்? வாயை திறந்தாலே தேனா மூணா திராவிடம் தான் வாயில வரும். பேசிருக்கான், கிட்ட கிட்ட வார்த்தையில பேசுறான், கூட்டு போறான். நேரா மடப்புறத்துல வச்சு திருப்பி ஆரம்பிக்கிறாங்க. எங்கடா வச்சிருக்க நகைய? ஐயா தெரியாம சொல்லிட்டேங்க, யாராவது காப்பாத்துவான்னு சொன்ன நகையை நான் எடுக்கலாம். திருப்பி தான் அந்த மடப்புறம் பத்திரகாளி அம்மன் வேண்டியதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுங்க, கேட்டதையெல்லாம் தருவாள் என்று சொல்லுங்க. அந்த பத்திரகாளியை பின்னாடி வச்சு அவனை எவ்வளவு ஒருத்தன் வந்து 2 பேர் படுக்க போட்டு 2 பேர் தடிமாட்டு பயலுக காலில் இருந்திருக்கான். ஒருத்தன் தலையில ஏறி மிதிச்சிருக்காங்க, அதனால காலில் எடுத்தாங்க. தலையில ஏறி மிதிச்சிருக்கான், ஆணுறுப்பு வெதர்ல எட்டி மிதிச்சிருக்கான், செதஞ்சிட்டான். ஒரு மனிதனுக்கு எங்க அண்ணன் கூட யாரும் சொன்னாங்க, டேய் கூலிப்பட கொலை பண்ணா கூட ஒரே வெட்டில கொண்டுறான்டா. டேய் கூலிப்படையை விட அயோக்கிய நாய்களா நீங்க, உங்களுக்கு தூக்கில போடணும், தூக்கில போடணும். நாங்கள் மரணதண்டைக்கு எதிரானவர்கள். ஆனால் இந்த நாய்கள் ஒருத்தர் ராமச்சந்திரன், கண்ணன், ராஜா, பிரபு, ஆனந்த், இந்த சங்கர, ராமசுப்ரம் ஒரு பயல விடக்கூடாது. ஒரு பயல நீங்க விட்டாலும் நாங்க வந்து செய்வோம்டா, செய்வோம்டா, செய்வோம்டா. கொலை வெறியில, கொலை வெறியில உங்க மேல. யாரா நீங்க, யாரா நீங்க? காக்கி சட்டையும் பேண்டும் போட்டு பெல்ட் போட்டு பெரிய புடுங்கியாடா, பெரிய புடுங்கியாடா. அப்பாவிகளை களவாண்டவன்லாம் அடிக்கணும், திருநவன் அடிக்கணும், செந்தில் பாலாஜி தூக்கி போட்டு அடிக்கணும். செந்தில் பாலாஜி, அதனால செந்தில் பாலாஜி திருப்பணம் வரல போல இருக்கு. திருப்பணம் வந்து அவரையும் சட்டியோட குறைச்சிருப்பாங்க. ஆத்து மணல கொள்ளையடிச்சவன், கனிமவளத்தை கொள்ளையடிச்சவன், நீ அஜித் குமாருக்கு எடுத்த நடவடிக்கைய அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள 2ஆம் ஆண்டு பொறியியல் படித்துக் கொண்டிருந்த ஒரு தங்கை பால் எழுதியாக துன்புறுத்திய திமுகவுடைய களவாணி பொறுக்கி புறம்போக்கு எச்ச நாய் ஞானசேகரன் அடிக்கலையே. காருக்குள்ள சொகுசா கால் மேல கால் போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு தெரிஞ்சான். நீங்க புழல் ஜெயில நல்லா சாப்பிட்டுக்கிட்டு கெழுறு மாதிரி தரானே, அவனை நீ செய்யலையே. ஜாபர் சாதிக்கிற ஒரு அயோக்கிய பையன் 2000 கோடிக்கு மெத்தப்பட வேண்டிய கடத்தின அவனை அடிக்கல. நீ தமிழ்நாடு முழுக்க போதை பொருள் விற்கிறான திமுக கட்சிக்கார கீழக்கல்ல ராமநாதபுரத்துல அவனை நீ அடிக்கலையே. எத்தனை பேர்ல இதே சிவகங்கையில, இதே சிவகங்கை மாவட்டத்துல மேலூர் பக்கத்துல ஒரு கல்குவாரியில 5 பேரை 9 மாசமா லைசன்ஸ் இல்லாம ஒரு கல்குவாரியை நடத்தி 5 பேரை ஒருத்தன் கொண்டிருக்கான். கல்குவாரி முதலாளி அவனை நீ சட்டியோட உட்கார வச்சடா. எவனாவது ஒரு ஆம்பளை சொல்றாடி சொல்றான். இதே சிங்கம்புணரியில நேற்று செஷன்ஸ் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல அஸ்வந்த் அப்படிங்கிற ஒரு 7 வயது ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போன நிலையில காலையில பள்ளிக்கூடத்தை அப்பா அம்மா கொண்டு விடுறாங்க, மாலையில பிணமா வெளியே வர்றான். காதுல இருந்து உடம்பு முழுக்க ரத்தம் எடுத்திருக்கிறது. அவன் என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல. அந்த பள்ளி நிர்வாகம் மூடி மறைக்கிறது. அதற்கும் பஞ்சாயத்து பண்ண போனவர் பெரிய கருப்ப. நீ அமைச்சரா புரோக்கராடா, நீ அமைச்சரா புரோக்கரா? எனக்கு டிஎஸ்பி, எஸ்பி, ஏடிஜிபி, டிஜிபி இதை தவிர இதெல்லாம் தாண்டி பஞ்சாயத்து பண்ண போனாங்க. பட்டே பஞ்சாயத்து நாடார் உறவின் முறை கல்யாண மண்டபத்தில் வச்சு எவன் பஞ்சாயத்து பண்ணா அவன் தான் அயோக்கிய நாய், அவன் தான் அயோக்கிய நாய். 50 லட்சம் ரூபாய் வீட்டு மன பட்டா வேலை அன்அபிஷியலா 50 லட்சம், அபிஷியலா 5 லட்சம். ஏன் கள்ளச்சாரையும் குடிச்சு செத்தா 10 லட்சம், போலீஸ் அடிச்சு செத்தா 5 லட்சம். எப்படி அரசு பத்தில 5 லட்சம், அன்அபிஷியலா 50 லட்சம் தரணும். முதல் தவணை அதோட அட்வான்ஸ் புக்கிங்ல 10 லட்சம் கொடுத்துறது. அந்த தாய, இந்த மாலதிங்கிற அந்த தாய் அஜித்குமாரோட அம்மாவை மன நோயாளியா மாத்திட்டாங்க. அப்படி ஃப்ரீஸ் பண்ணி அது என்ன பண்றது மொத்த கரவேட்டி வீட்டுக்கு பார்த்தாலே ஊரு நம்ம தெருல பார்த்தாலே நடந்து போக மாட்டோம். ஐயோ பேய் மாதிரி வர்றாங்களேன்னு மொத்த கரவேட்டி வீட்டுக்கு நினைச்சுன்னா அது பயந்துருச்சு. என்ன சொல்லிருக்காங்க, ஒத்த பிள்ளை தான் வச்சிருக்க. நவீன்குமார் மேலையும் கஞ்சா வழக்கு போட்டா என்ன பண்ணுவ, ஓ மேல கஞ்சா வழக்கு போட்டா என்ன பண்ணுவ, அவன் செத்துட்டாமா. அவன் எப்படி பிரெயின் வாஷ் பண்ணுவாங்கல்ல. அம்மா போனது போயிட்டாங்க, இனிமேல் நீங்க என்ன பண்ண போறீங்க? அந்த 5 காவலரையும் பழி வாங்கி என்ன பண்ண போறீங்க? பூரா திருப்போடத்துக்காரங்க நாளைக்கு வெளியே நடமாட வேண்டாமா, நாளைக்கு வெளியே போக வேண்டாமா அப்படி மிரட்டான், தட்டன் பண்றான். இதுக்கு யாரு வரா?
யார் வரா? எங்க அண்ணன் ஜெய்சீலம் கூட யாரும் சொன்னாங்க நம்ம பேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. யாரு வர்றா? புரோக்கர் யாரா? பேரூராட்சி தலைவர். பேரூராட்சி தலைவர். நீ எல்லாம் மருதுவாண்டி வாரிசாடா? நீ மருதுவாண்டி வாரிசாடா? மானமும் அறிவும் வீரமும் கொண்டு வெள்ளக்காரன் ஓட ஓட விரட்டிய எங்கள் பாட்டன் மருதுவாண்டி பரம்பரையில நீ பிறந்தவனடா அயோக்கிய பயல. புரோக்கர் வேலை பார்க்கிற? புரோக்கர் வேலை சேங்க மரம் மயிறு மரம். திமுக நான் கேக்குறேன், அண்ணன் தம்பி கேக்குறேன், என் சொந்தக்காரன் கேக்குறேன், திமுக ஒருத்தர் கூடவாங்க மனசாட்சி இல்ல? ஒருத்தர் கூடவா? முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த கண்ணனையும் ராஜாவையும் இந்த சங்கர மணிகண்டனையும் இந்த பிரபுவையும் ஆனந்தி போய் அஜித்குமார் அடிக்க சொல்லல. நாங்க ஏத்துக்கிறோம், சொல்லல, ஏத்துக்கிறோம். அவர் போய் இப்படி கொள்ளுங்க பாட்டு சொல்லல. ஆனா தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஒரு துறை, தன்னுடைய கட்டுப்பாட்டு வரக்கூடிய துறை, அதுல ஒருத்தன் இறந்து போயிருக்கிறான். தொடர்ச்சியான மரணங்கள். சாத்தான் ஆட்சி, அதுக்கு சாத்தான் குலமே சாட்சி என்று பேசிய திமுக உங்க ஆட்சியில துள்ள துடுக்கி இறந்து போயிருக்கிறான். சிசிடிவி புட்டேஜ மறைக்க பார்த்திருக்கீங்க. எஃப்ஐஆர் ஃபேக் எஃப்ஐஆர் எல்லாம் நடந்துருச்சு. சரி, செந்தில் பாலாஜிக்கு ரெய்டு வந்தோடனே பதறி போய் டெல்லிக்கு போன முதலமைச்சர், ஈடி ரெய்டு வந்தோடனே மகனை கைது பண்ண கூடாதுன்னு எப்போதும் புறக்கணித்த நிதி ஆயோக்கை இந்த முறை புறக்கணிக்காத டெல்லிக்கு போய் மோடியுடைய காலை பிடிச்சு தொங்கிய முதலமைச்சர், பீகாருக்கு 500 கோடியை தூக்கி கொடுத்து காம்ப்ரமைஸ் பேசி ஈடி ரெய்ட நீர்த்து போக செய்த முதலமைச்சர், ஜெகத்ரட்சண வீட்டு ரெய்டா, ஏவாவில் வீட்டு ரெய்டா, பொன்முடி வீட்டு ரெய்டா, KN நேரு வீட்டு ரெய்டா, உடனடியாக டெல்லிக்கு பறக்கிற திமுக கூட்டம். லாக்டவுன் காலகட்டம், ஊரடங்கு காலகட்டம், யாரும் சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கோ திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கோ போக முடியாது. லாக்டவுனை தளர்த்தி கொண்டு, ஊரடங்கை தளர்த்தி கொண்டு மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலினுடைய ரசிகர் மன்ற தலைவர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும், விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏறிக்கிட்டு போனீங்கடா சாத்தாங்குளத்துக்கு. இப்ப எங்கடா புடுங்க போயிட்டீங்க? எங்கடா போயிட்டீங்க? ஒரு நடிகன், எனக்கு அரசியல் விமர்சனம் இருக்கு. ஒரு நடிகன் எப்படியோ வந்துட்டு பார்த்து போறாருல்ல விஜய், எங்க அண்ணன் வருவாரு, பெரும் படையை திரட்டி கொண்டு வருகிறார். சீமான் ஏன் வரான்னு கேட்டால, சீமான் வராமலேயே இவ்வளவு பெரிய கூட்டம், சீமான் வந்தா தாங்குமாடா? கொல வெறியில இருக்காரா உங்க மேல? கொல வெறியில. எங்க போனீங்க நீங்க? பெரிய கருப்ப அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் பொற்கொடி, மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி, பொற்கொடி நிக்குது, தமிழரசி நிக்கிறாங்க, பெரிய கருப்பு நிக்கிறாரு. இங்க இருக்கு ஹரிநாடர் நிக்கிறாரு. நீதான் சாதியத்தனாச்சே, சமூக நீதி கட்சியாச்சே, சாதியை ஒழிக்க வந்தவங்களாச்சே. சாதியை ஒழிக்க வந்த நீ கரிக்கோள் ராஜ்யம் ஹரிநாடாரையும் இந்த இள வீட்டுக்கு ஏன்டா கூட்டு வந்த? ஏன் கூட்டு வந்த? இதான் சாதி அரசியல். நாடார்ல செத்தா நாடார் சாதி, தனித்துல செத்தா திருமாவளவனை கூப்பிடு, முக்குளத்துல செத்தா திருமாறன், சிறிதன் வண்டியாரு, ஜெயராமனை கூப்பிடு, ரெட்டிமார் நாய்க்குமார் செத்து போயிட்டானா KN நேருவையும் வைகோவையும் கூப்பிடு. பிணத்தை வச்சு அரசியல் பண்ற புரோக்கர்களா? புரோக்கர்களா? சாதி அரசியல் பண்ற புரோக்கர்களா? இவரை கூட்டு காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ். அவங்க நிக்கிறாங்க. நாங்கள் செத்தவனை நாடார் என்றோ, செத்தவனை தேவர் என்றோ, கோளார் என்றோ, செட்டி என்ற முதலின் பக்கல செத்தவன் தமிழன், இந்த இனத்தின் மகன் என்று நாங்கள் பார்க்கிறோம். அதனால எங்களுக்கு துடிக்குது, எங்களுக்கு வலிக்குது. இதுக்குள்ள புன்னது என்ன சாதி? ஏட்ல எத்தனை சாதி இருக்கு? டிஎஸ்பி என்ன இருக்க? எஸ்பி யாரு? தேவமரா, ஆப்ரேட் மரவரா? எஸ்பி யாரு? என்னடா என்னடா இது ஒரு கேடுகட்ட கேவலப்பட்ட அரசியல். இது இந்த சாதி சேர்ந்து இந்த சாதியை கொண்டுருச்சு, இந்த சாதி, இதெல்லாம் ஒரு அரசியல். அங்க காவல்துறைக்கு சாதியே கிடையாது. அவன் அடிமை சாதி, அவன் அடிமை சாதி. அவன் யாரா இருந்தாலும் வெட்டுவான். மதுரையில 2003ஆம் ஆண்டு இவர் இருந்தா நான் அரசியல் பண்ண முடியாதுப்பா. எப்போ நைட்டு 12 மணிக்கு போதையை போட்டு ஒருத்தர் சொல்றாரு, கீழே கூடிய ஆட்கள்கிட்ட போதையை போட்டு ஒருத்தர் சொல்றாரு, இவர் இருக்க தண்டி நம்ம மதுரைக்குள்ள அரசியல் பண்ண முடியாதுப்பா. நேரா போறாங்க. காலையில 4:30 மணிக்கு வாக்கிங் வரும்போது திமுக இருந்த மானத்தமிழ எங்க ஐயா கிருஷ்ணனை வெட்டி கொள்றாங்க. உத்தரவு போட்டது யாரு? யாரோ ஒருத்தன். வெட்டது யாரு? எவனோ ஒருத்தன். வெட்டின பூரா ஜெயிலுக்கு போனான். அப்புறம் சாட்சியில திரும்பி வந்துட்டான். எப்படி அவன் உத்தரவு போட்டு இவன் இருக்கிறவரை நான் அரசியல் பண்ண முடியாதுன்னு சொல்லி கிருஷ்ணனை வெட்டி கொன்னாங்களோ, அப்படித்தான் இந்த அஜித்குமார் என்னை அவமானப்படுத்திட்டான், ஏதாவது பண்ணுங்க ஒரு சொன்னதுக்காக ஒட்டுமொத்த போலீஸும்
ஒட்டுமொத்த போலீஸ் வேலை பார்த்திருக்கு. சாத்தான்குளத்துல ஸ்ரீதர் என்கிற ஒரு இன்ஸ்பெக்டருங்க, ரகு கணேசன் கொம்பன் என்கிற ஒரு எஸ்ஐங்க. இந்த ரெண்டு பேருடைய தனிப்பட்ட ஈகோ. ஜெயராஜோடைய பெண்ணிக்ஸோடைய அப்பா ஜெயராஜ் கடை பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்னொருத்தர் கூப்பிடுறாங்க, வாயான்னு கூப்பிடுறாரு. இவங்க கூப்பிட்டு நீ போகணுமா, போலீஸ்னா பெரிய ஆளா அப்படின்னு ஜெயராஜ் பெண்ணிக்ஸோட அப்பா ஜெயராஜ் ஒரு வார்த்தையை விட்டுறாரு. போலீஸ்னா பெரிய புடிங்கன்னு கேட்டுறாரு. உண்மையை கேட்டுறாப்ல. உடனே அங்க இருந்த ஒரு உளவுத்துறை அதிகாரி இந்த மாதிரி ஜெயராஜ் உன்னை கேவலமா பேசிட்டாங்க உங்களை ஸ்ரீதர் சொல்றான். அவன் சைக்கோ, ஸ்ரீதர் ஒரு சைக்கோ. நேரா வந்தவன் ஜெயராஜ் தூக்கி கார்ல உட்காரைக்கிறாப்ல. ஜெயராஜ் பார்த்த உடனே பெண்ணிக்ஸ் ஓடுறாப்ல. பெண்ணிக்ஸ் வந்து ஏதோ ஸ்டேஷன்ல பேசிக்கிறாங்க. பெண்ணிக்ஸோட கூட படித்து கல்லூரி வரை பயின்றவர் என்னுடைய சித்தி பொண்ணை கட்டி கொடுத்த என் மச்சான் பக்கத்துல இருந்து பார்த்து சொன்ன உண்மை. கூட்டு போறாங்க நேரா காவலத்துல போய் அட்வொகேட் எவனையும் உள்ள கொண்டு போறாங்க. ஸ்ரீதர் வந்து நல்ல புல் போதையில இருக்காப்ல. வச்சு இரவு முழுக்க அடிக்கிறாங்க. அடிச்சு பின்னாடி மலக்குழாய் வழியாக கம்ப லத்திய செலுத்தி தட்டான் அடிக்கிறான். ரத்தம் கொட்டுது அப்பனுக்கு மகனுக்கும். காலையில கொண்டு போய் காவல் நிலைய அரசு மருத்துவமனை கொண்டு போய் எந்த செக்கப்பும் பண்ணாம சர்டிபிகேட்டை வாங்கி நேரா கொண்டு போய் கோயில்பட்டி கிளைச்சிறையில போட்டுறான். அங்கேயாவது அடிச்சு ரெண்டு பேரையும் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் லாக்கப்ல போட்டு லாக்கப்புக்குள்ள வச்சு, அதாவது சிறையில வச்சு ரெண்டு பேருக்கும் மாரடைப்பு வந்து அதுக்கப்புறம் இறந்து போறாங்க. சிறையில வந்து மாரடைப்புனா அந்த உடல்நல குறைபாடு ஏற்பட்டு மாரடைப்பு. ஆனா இங்க ஜெயராஜ் பெண்ணிக்ஸ் இருந்த குறைந்தபட்ச கருணை ஊடங்க இல்ல. அங்க ஒரு ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருடைய ஈகோ, இங்க ஒரு சிஸ்டம். தலைமைச் செயலகம், காவல்துறை தலைவர், எஸ்பி, டிஎஸ்பி, தனிப்படை என்று ஒரு சிஸ்டம். அதெல்லாம் தாண்டி நான் மிக மோசமாக இந்த காவலர்களை விட, இந்த காவல்துறையை விட இங்க கொடுமையாக நடந்து கொண்டு மிளகா பொடியை வாங்கி கொடுத்தவன். மிளகா பொடியை வாங்கி கொடுத்தவன் யார் தெரியுமில்ல? மடப்புறம் கோவில்ல வேலை பார்த்த அறநிலைத்துறை அதிகாரிகள் அந்த மிளகா பொடியை வாங்கி கொடுத்தவன். தாகம்னு சொல்லிருக்காங்க. தாகம் அடிச்சு களைஞ்சிட்டான். தாகம் இன்னைக்கு விக்னேஷ் என்கிற அவன் நண்பன் சொல்றான், அஜித்குமார் நண்பன். அவனுக்கு வந்து எதையாவது உண்மையை கொண்டு வர வைக்கணும்னு சொல்லி அவனுக்கு கஞ்சா கொடுத்தாங்க. அஜித்குமாரோட உடம்புல எனக்கு பக்கத்துல இருக்கும்போது கஞ்சா வாசம் வந்து, ஏய் இப்படியாடா ஒருத்தர் சித்திரவதை பண்ணுவீங்க? தாகம்னு தண்ணி கேட்டிருக்காங்க. மிளகா பொடியை தண்ணிக்குள்ள கரைச்சு கொடுத்துருக்காங்க. அதுலதான் அவன் திணறிட்டான். தண்ணி உடம்பு போய் இதாயிருது. அப்படியே ஒரு ஆம்புலன்ஸை கூட்டி போயிருந்தா காப்பாத்திக்கலாம். ஒரு ஆட்டோல தூக்கி போட்டிருக்காங்க. ஆட்டோல தூக்கி போட்டு இதே திருப்போணத்துல ஒரு தனியார் மருத்துவமனை கொண்டு வராங்க. அந்த தனியார் மருத்துவமனை பயந்து போய் சிகிச்சை எடுக்க மறுத்திருக்காங்க. திருப்பி திருப்போணம் அரசு மருத்துவமனை கொண்டு போய் அங்க உயிரிழந்த நிலையில அம்மாட்ட சொல்லல, தம்பி கிட்ட சொல்லல. அவங்க அம்மாவும் தம்பியும் திருப்போணத்துல பய விசாரணைக்கு போயிட்டு வந்துருவான்ற நம்பிக்கையோட வேலைக்கு போன பிள்ளை ஏதோ ஒரு சின்ன தப்புல தெரிஞ்சிச்சு போல இருக்கு, ஏதோ ஒன்று நடந்துருச்சு, போலீஸ் விசாரிச்சுட்டு விட்டுருங்க நம்பிக்கையில உட்காந்துக்கான். நீங்க போங்கம்மா, நாங்க பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுறோம். நீங்க போங்கம்மா, நாங்க பிள்ளைய அனுப்பிச்சு விட்டுறோம். நீ போப்பா, நான் பிள்ளைய பையனை தம்பி அண்ணன் அனுப்பிச்சு. இப்படியே சொல்லி சொல்லி காலம் கடத்தி 24 மணி நேரம் கொடும் சித்திரவைக்கு ஆளாக்கப்பட்டு அவன் எப்ப செத்தான், எங்க வச்சு செத்தான், எங்க கொண்டு போய் போட்டானுங்க எதுவும் தெரியல. இரவு 11 மணிக்கு மேலதான் உங்க பிள்ளை செத்து போயிட்டாங்க செய்தி அந்த தாய்க்கு வந்திருக்குன்னா இதை விட இந்த தமிழ்நாட்டில் ஒரு கொடுமை நடக்க முடியுமா? இது எல்லாரும் நீங்க எல்லாரும் எஸ்பியை கைது பண்ணிட்டா, டிஎஸ்பி கைது பண்ணிட்டா, ஏடிஜிபி டிஜிபி கைது பண்ணிட்டா, மாவட்ட ஆட்சியரை கைது பண்ணிட்டா பயிருமா? இந்த கொடுமையான ஆட்சிக்கு என்ன முடிவு? இதுக்கு யார் காரணம்? என்ன பதில் சொல்ல போறோம் நாம? இன்னைக்கு அந்த குடும்பத்தை நீ வந்து விலை கொடுத்து வாங்கிடலாம், வீட்டு மனை பட்டா கொடுத்து வேலை கொடுத்து அந்த குடும்பத்தை விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் நீதியை எந்த கொம்பனாலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. நீதி ஒரு நாள் கிளர்ந்து வரும், கிளர்ந்து வரும். ஏங்க உத்தரப்பிரதேசத்துல லகான் அப்படின்னு ஒரு பெரியவர் 1977 ஒரு கொலை வழக்குல அவரை கைது பண்றாங்க. ஒரு கொலை வழக்கு ஒருத்தர் செத்து போயிடுறான், 4 பேரை கைது பண்றாங்க. அது 4 பேர்ல 3 பேர் செத்து போறாங்க. 77 வயது 1977 கைது செய்யப்பட்டவர் இன்னைக்கு அவரோட வயது 104 வயசு. 44 வருஷம் போராடி 48 வருஷம் போராடி தன் குற்றமற்றவன் என்பதை நிரூபித்து 104 வயசுல விடுதலையா இருக்கான். சஸ்பெக்ட் என்று கைது செய்யப்பட்ட ஒருத்தன் கொலையே செய்யலன்னு சொல்லி 44 வருஷம் கழிச்சு இந்தியாவுடைய சட்டம் அவனை விடுதலை செய்திருக்கிறது. அப்படித்தான் இந்த சிறைக்குள்ளே பல அஜித்குமார்கள் பிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படித்தான் எங்க அண்ணன் பேரறிவாளரும் ராபர்ட் பயாசும் ஜெயக்குமாரும் சாந்தனும் முருகனும் தப்பே செய்யாம வாழ்ந்துகிட்டு இருந்தான். அன்னைக்கு அது பெரிய வழக்கு நம்மள அடிச்சு கொண்டுட்டாங்க. இங்க அஜித்குமார நாங்க இருந்தனால இன்னைக்கு காப்பாத்தி கொண்டு வந்துட்டோம். அஜித்குமார் செத்துட்டான், நான் சாகல. இதே தனிப்படை எங்க அண்ணன் சொன்னாங்க எப்பனாலும் தூக்குங்க.
இதே தனிப்படை 3 முறை 4 முறை என்னை கைது செய்திருக்கிறது. எதுக்கு கைது பண்றாங்க? என்ன எஃப்ஐஆர்? என்ன? ஐயா நீங்க ஏதோ பேசிட்டீங்க, என்ன பேசுங்க தெரியாது, எங்க எஃப்ஐஆர் போட்டுக்கு தெரியாது, எங்க கொண்டு போறான் தெரியாது, வீட்டுக்கு மனைவிக்கு வழக்கறிஞருக்கு ஒரு கட்சியில பிரபலமான ஒரு யூடியூப் நடத்தக்கூடிய ஒரு மாநில கொள்கை பரப்பு செயலாளர் எனக்கே அவன் எதுக்கு கைது பண்றான்னு தெரியாதுனா அஜித் குமார் நிலைமை, சாமானிய நிலைமை, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் நிலைமை, ஒரு வண்டி ஓட்டுநர் நிலைமை, ஒரு மெடிக்கல் வச்சுக்க நிலைமை, என்ன நிலைமை? பிரபலமான மூஞ்சி சீமானம் போராடுவாரு, நாடு முழுக்க பிரச்சனை, கொல்லல அடிக்கல, அவ்வளவுதான். போட்டான், பொய் வழக்கா போட்டான். 14 வழக்கு, குண்டர் சட்டம் எதுக்கு போட்டான்னு தெரியல, இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மிரட்டுவது, உருட்டுவது, காவல்துறையை எப்படி தாக்கிருஷ்ணன் கொலை வழக்குல ஒரு கூலிப்படை இருந்ததோ அதே மாதிரி இங்க ஒரு கூலிப்படை, அது அரசிடம் கூலி வாங்கக்கூடிய படை, அதுதான் காவல் படை. இங்க நல்லவர்களே இல்லையா, நேர்மையாளர்களே இல்லையா? இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க. இதே சென்னை வெள்ளத்துல துறைப்பாக்கத்தை சார்ந்த ஒரு குடும்பம் தண்ணீரை தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு. அவங்க அப்பா அம்மா கூட அந்த குழந்தைய காப்பாற்ற முடியாம வேற வழி இல்லாம குழந்தை போனா போகுதுன்னு சொல்லி வெள்ளத்துல இருக்கிற ஏதாவது ஒண்ணு உடமையில கண்டு வரும்போது ஓடோடி போய் இரவுல இருட்டுக்குள்ள ஒரு காவலர் ஓடி உள்ள போய், கரண்ட் கிடையாது, வீட்டுக்குள்ள கும்மிருட்டு இருக்கு, ஓடி போய் உள்ள போய் அந்த 6 மாத குழந்தைய தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு வெளியே வந்து அந்த குழந்தையின் முகத்தை பார்த்து சிரித்தான் பாருங்க. தயார் என்கிற ஒரு தலைமை காவலர், அவங்கிட்ட 4 மடங்கு வாங்கி குடிங்கடா, வாங்கி குடிங்கடா, அப்படி இருக்காங்க. வீட்டுல இருந்து தண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன் தண்ணியை குடிக்க கூடாது என்று வாழக்கூடிய எத்தனையோ தலைமை காவலர்கள், ஏட்டுகள், போலீஸ்கள் இருக்காங்க. இன்னும் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்து என்று வாழக்கூடிய எஸ்ஐக்களும் இன்ஸ்பெக்டர்களும் இருக்காங்க. மொத்தமான சத்து போல இந்த வழக்குல இந்த 5 பேர் கைது செய்யப்பட்டதற்கும், இந்த வழக்குல டிஎஸ்பி இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கும், இந்த வழக்குல நிகிதாவுடைய பெயர் வெளிவதற்கும் எந்த இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமும் செய்யல. காவல்துறை இருக்கக்கூடிய சில பேர் தான் தகவலே கடத்துறாங்க. சத்தியமா என்ன? காவல்துறையும் இருக்கு, கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு, கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்கு. அதை மொத்தமா மாத்தணும் உங்க பிள்ளை. நாங்க காவல்துறைக்கு எதிரிகள் அல்ல, ஒட்டுமொத்தமான எங்க அண்ணன் நம்பிதான். ஆனா அதிகார வர்க்கத்துடைய அடிமையாக மாறி போனதோட விளைவு என்ன? அப்படி அடிக்கணும் என்ன அவசியம் இருக்கு? காவல்துறையுடைய மனைவிமார்கள்லாம் உயரதிகாரி சொன்னாங்க செஞ்சோம், உயரதிகாரி சொல்லுவான், நேரா கொண்டு போய் திருப்பூணம் ஸ்டேஷன்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டு, ஒரு திருட்டு கேஸே போட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவனை தூக்கி மதுரை ஜெயில ரிமாண்ட் பண்ணியிருந்தா, அவன் வந்து தப்பு செஞ்சிருந்தா சார்ஜ் ஷீட் போட்டு கண்டுபிடிக்க போறீங்க, ரெக்கவரி வாங்க போறீங்க, அதுக்கப்புறம் கஸ்டடி எடுத்து விசாரிச்சிருக்கலாம். 3 நாள் ஜெயிலுக்கு போனா அவன் திருநானா திருன்னு தெரிஞ்சிட போகுது. இவ்வளவு சித்திரவதை இதுக்கு? உங்க பொண்டாட்டி நகையா, உங்க சித்தி நகையா, உங்க பெரியாத்த நகையா? என்ன நகையே இல்ல, நகையே இல்லாம நகை இருப்பதாக சொல்லி ஒரு பொய் விளக்க போட்டு, ஒரு பொய் விளக்கல ஒருத்தனை கண்ணுக்கு முன்னாடி சர்வதேச உலகம் பார்த்து கொண்டிருக்கிறது, உள்ளங்கையில உலகம் வளர்ந்திருக்கிறது, எல்லா தொழில்நுட்பம் வளர்ந்திருந்த இந்த காலகட்டத்துல பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருப்பாங்க? ஏங்க மடப்புறம் இந்த பையன் இறந்துறான்ல, இறந்த பிறகு பிரச்சனை ஆயிருது, எல்லாம் முடிஞ்சிருது. மடப்புறம் அந்த கோவிலுக்கு இன்ஸ்பெக்டர் வராரு, இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் வராரு, சப் இன்ஸ்பெக்டர் ராமச்சந்திரன் வராரு. வந்து கோவிலுடைய என்ட்ரன்ஸ் சிசிடிவி, கோவிலுடைய சுற்றுச்சூழல் சிசிடிவி, மொத்தமா அந்த ஊர்ல என்னென்ன சிசிடிவி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போறாரு. சீப்ப ஒளிச்சு வச்சா கல்யாணத்தை நிப்பாட்டலங்கிற மாதிரி சிசிடிவி டெக்னாலஜி என்னன்னே தெரியாம சிசிடிவி ஹார்ட் டிஸ்க் எடுத்தா சிசிடிவியை மறைச்சிடலாம்னு நினைச்சிருக்காங்க. சிசிடிவி டெக்னாலஜி படி ஒரு போன்லயோ ஒரு மெயில் ஐடியிலயோ அந்த சிசிடிவி அக்சஸ் செய்யப்பட்டிருக்கும். அந்த மெயில் ஐடி அந்த போன் நம்பர் இருந்தா அளிக்கப்பட்ட ஆதாரம் எவ்வளவு பெரிய ஆதாரமா இருந்தாலும் எடுத்துடலாம். சிபிஐ எடுக்க போகுது. மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுரேஷ்லால் எடுக்க போறாரு. ஒட்டுமொத்தமான இந்த அமைப்புகளும் யார் யாரெல்லாம் சென்று இந்த பொய்யை, ஒரு பொய்யை மறைக்க இவ்வளவு பொய்களை சொன்னார்களோ அத்தனை பேரும் கூண்டுல ஏற போறோம். ஏத்தாம உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஓய போறதில்லை, ஓய போறதில்லை. ஒரு சாத்தான்குளம் வழக்க வச்சுக்கிட்டு ஓட்டு பிச்சை எடுத்த திமுக இன்னைக்கு அதுக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த மரணத்தை வைத்துக் கொண்டு நாங்க ஓட்டு பிச்சை கேட்க வரல. எங்களுக்கு ஓட்டு போடுங்க சீமான முதலமைச்சராக கேட்க வரல. எங்களுக்கு ஓட்டு போட்டா போடு, போடலாம் போ. ஆனா மானாமதுரை தொகுதியில மானமுள்ள ஒருத்தன் கூட திமுக ஓட்டு போட மாட்டான். மானமுள்ள, மனித நேயம் உள்ள, கொஞ்சம் கருணை உள்ள, கொஞ்சம் இரக்கம் உள்ள, அடிப்படை அறம் இருக்கக்கூடிய ஒருத்தன் கூட இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட திமுக ஓட்டு போட மாட்டான்.
நான் திமுக குடும்பத்துல எவனும் சாகணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நான் கொடூரமானவன் கிடையாது. எல்லாரும் 150 வயசு வாழணும், 150 வயசு வாழணும். வாழ்ந்து ஒரு ஆட்சி எப்படி நடத்தணும், காவல்துறை எப்படி இருக்கணும், உளவுத்துறை எப்படி இருக்கணும், ஒரு நாட்டினுடைய குடிமக்கள் எப்படி நல்லா வாழ்வாங்க என்பதை சீமான் ஆட்சியை பார்த்து வெந்து நொந்து 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 நீ சாகணும்னா அதான் சாபம். என் தாய் பத்திரகாளி, நான் பெரிய கடவுள் நம்பிக்கை இல்ல ஒண்ணும் கிடையாது. ஆனா என் தாய் பத்திரகாளிக்கு ஒரு சக்தி இருக்கும்னா உங்க எல்லாத்தையும் கருவறுப்பாடா கருவறுப்பாடா கருவறுப்பாடா. அவன் குடிச்சிருப்பான்ல, அவன் வந்து சீமான் கடைசி நேரத்தில் வந்து ஸ்டாலின் காப்பாத்துவாரு, உதயநிதி ஸ்டாலின் காப்பாத்துவாரு, கடைசி நேரத்துல டிஎஸ்பி காப்பாத்துவாரு. இது படம். சிங்கம் சூர்யா வந்துருவாரு, சாமி விக்ரம் வந்துருவாரு, கம்பீர சரத்குமார் வந்துருவாரு, கிளைமாக்ஸ்ல வந்து வாழ்வு வெற்றிவேல் சத்யராஜ் வந்துருவாருன்னு சினிமா கிடையாது, நினைச்சுக்க வாய்ப்பு இல்ல. ஆனா பத்திரகாளி நினைச்சிருப்பான். பத்திரகாளி தினமும் கும்புறவன், பத்திரகாளிக்கு 100 பத்திரகாளி கொண்டு சொல்றவன், அந்த பத்திரகாளி அவன் நினைச்சிருப்பான். அந்த பத்திரகாளி உங்க எல்லாரையும் அறுப்பாடா அறுப்பாடா. கீழே கிடப்பவனை காப்பாற்றுவதே எங்கள் அறம். தம்பி அஜித்குமாருடைய இந்த மரணத்திற்கு நீதி விசாரணை வைத்து இவர்கள் ஒட்டுமொத்தமான இந்த அமைப்புகளையும் கைது செய்யும் வரை உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஓய மாட்டோம். நன்றி, வணக்கம். தம்பி அஜித்குமாரை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்திற்கு என்ன சீமானின் சார்பாக என்னுடைய கண்ணீர் வணக்கம். JNN Institute of Engineering, Chennai. Join CSE, AINDS, Cybersecurity, Real Estate Design, MBA and more. Counseling code 1126.